தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு குக்கர் சின்னம் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிடிவி தினகரன் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிலையில் அந்த கட்சிக்கு குக்கர் சின்னம் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி. நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு குக்கர் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. குக்கர் சின்னம் வேண்டி தேர்தல் ஆணையத்தில் டிடிவி தினகரன் விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் தற்போது அமமுகவுக்கு குக்கர் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக கூட்டணியில் 2 தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி போட்டியிடக்கூடிய நிலையில் அந்த கட்சிக்கு குக்கர் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கக்கூடிய அண்மை செய்தி. மக்களவைத் தேர்தலில் டிடிவி தினகரன் கட்சிக்கு குக்கர் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் 2 தொகுதிகளில் அமமுக போட்டியிடக்கூடிய நிலையில் அந்த கட்சிக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, முழு விவரங்கள். வரக்கூடிய மக்களவை தேர்தலுக்கு அமமுக கட்சிக்கு குக்கர் சின்னமானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. குக்கர் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். வரக்கூடிய மக்களவை தேர்தலில் டிடிவி தினகரன் கட்சிக்கு குக்கர் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த தேர்தல் ஆணையம் தரப்பில் அந்த அனுமதியானது வழங்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே அந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக அந்த அனுமதியை பெறுவதற்காக அமமுக கட்சி சார்பில் பதிவு செய்யப்பட்டு இருந்தது. அந்த அடிப்படையில் தற்பொழுது அந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் பாஜக கூட்டணியில் அமமுக கட்சிக்கு 2 தொகுதிகளானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவிக்கையில் கூட 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், நாங்கள் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக தான் நாங்கள் பதிவு செய்து இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று தெரிவித்திருந்தார். இதற்கிடையே தற்பொழுது இந்த அனுமதியானது கிடைத்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் அந்த 2 தொகுதிகளிலும் குக்கர் சின்னத்தில் அமமுக போட்டியிடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் அமமுகவிற்கு குக்கர் சின்னமானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.